கண்டிப்பா. நம்மோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். 1, நம்ம பிளான்ல தப்பு நடக்கிறதுக்குன்னு கொஞ்சம் இடம் விடுறது. அது எவ்ளோ முக்கியம். ம். 2வது, நாமளே காலப்போக்குல மாறிடுவோம். அந்த உண்மை நம்ம நிதி திட்டங்களை எப்படியெல்லாம் பாதிக்குது. சரி. கடைசியா, முதலீட்ல ஜெயிக்கிறதுக்கு நாம கொடுக்க வேண்டிய உண்மையான விலை என்ன, அது கண்ணுக்கு தெரியாம எங்க ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே கண்ணுக்கு தெரியற ஆபத்துகளுக்கு நல்லா பிளான் போடுவோம். ஆனா நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஆபத்துகள் வந்தா ஆமா, அதுதான் பெரிய சவால். இங்கதான் தவறுக்கான இடம், அதாவது ரூம் ஃபார் எரர் உங்க யோசனை உள்ள வருது. கரெக்ட். இந்த ரூம் ஃபார் எரர்ங்கிற வார்த்தையை கேட்டதும் பலரும் பயந்து பின்வாங்கிறது, ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. ஆனா விஷயம் அது இல்ல. இது பயப்படுறதுக்கான விஷயம் இல்ல. சொல்லப்போனா இது ரொம்ப நேரம் ஆட்டத்துல இருக்கிறதுக்கான ஒரு உத்தி. ஓ, ஆட்டத்துல நீடிச்சு நிக்கிறதுக்கா? ஆமா, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் களத்துல நிக்கணும். அதுக்கு இந்த ரூம் ஃபார் எரர் தான் உதவும். இதுக்கு பில் கேட்ஸ், வாரன் பஃபே உதாரணங்கள் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. மைக்ரோசாஃப்ட் ஆரம்ப காலத்துல கம்பெனிக்கு எந்த வருமானமும் வராத ஒரு நிலைமை வந்தா கூட ஆமா, எல்லா ஊழியர்களுக்கும் 1 வருஷம் சம்பளம் கொடுக்கற அளவுக்கு கையில பணம் இருக்கணும்னு பில்கேட்ஸ் உறுதியா இருந்தாரு. அதே மாதிரி தானே வாரன் பஃபேட்டும். ஆமா, எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சாலும் சரி, அதுக்காக என்னோட ஒரு நாள் ராத்திரி தூக்கத்தை நான் கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதுதான் உங்களோட பாதுகாப்பு கவசம். அதாவது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆட்டத்துல இருந்து வெளியே போயிட்டீங்கன்னா அப்புறம் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. அதான் இந்த பாதுகாப்பு கவசம் தான் அவங்கள எப்பவும் ஆட்டத்துக்குள்ளேயே வச்சிருந்தது. இங்கதான் நாம எல்லாரும் ஒரு தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். நம்ம கணக்கு போடுறது ஒரு எக்ஸல் ஷீட்ல, ஆனா நாம வாழ்றது நிஜ உலகத்துல. மிக சரியா சொன்னீங்க. ஒரு விருதாள்ல உங்க போர்ட்ஃபோலியோ 30% விழுந்தா கூட உங்க மாச செலவுக்கு பணம் இருக்கும்னு கணக்கு காட்டலாம். ஆனா அந்த சூழ்நிலையில உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதான் முக்கியமான கேள்வி. அதான் விஷயமே. கணக்குப்படி நீங்க தாக்கு பிடிக்கலாம், ஆனா உணர்வு ரீதியா தாக்கு பிடிக்க முடியுமா? கஷ்டம்தான். ராத்திரி நிம்மதியா தூக்கம் வருமா? உங்க மேலேயே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை உடைய ஆரம்பிக்கும். பயத்துல எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துடுவீங்க. அந்த பயம்தான் உங்க உண்மையான ரிஸ்க், கணக்குல வர நம்பர் இல்ல. ஓ, அப்போ இது நேரா நம்ம ஓய்வூதிய திட்டமிடல பாதிக்குது. நாம எல்லோரும் வரலாற்றுல இவ்ளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அப்போ எதிர்காலத்திலயும் அதே வரும்னு கணக்கு போடுறோம். அது ஒரு பெரிய தப்பு கணக்கு. அப்ப சரியான அணுகுமுறை என்ன? நீங்க அனுப்புன ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு நல்ல யோசனை இருந்துச்சு. வரலாற்று சராசரி வருமானத்தை அப்படியே எடுத்துக்காம அதுல 3ல் 1 பங்கு கம்மியா கிடைக்கும்னு நினைச்சு உங்க ஓய்வூதியத்துக்கு சேமிக்க ஆரம்பிங்க. உதாரணமா, பங்குச்சந்தை சராசரியா 10% வருமானம் கொடுத்தா நீங்க ஒரு 6-7% தான் கிடைக்கும்னு கணக்கு போடுங்க. இது சார்லி மங்கர் சொல்ற மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு சிறந்த வழி எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி. அதேதான். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் வந்தா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆச்சரியம். ஒருவேளை கம்மியா வந்தா நீங்க அதுக்கு ஏற்கனவே தயாரா இருப்பீங்க. 2 பக்கமும் நமக்கு வெற்றி தான். இது இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சில ரிஸ்க்குகளை நாம எடுக்கவே கூடாது. ரஷ்யன் ரவுலெட் விளையாட்டு மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. 6 குண்டுகள் வைக்கக்கூடிய துப்பாக்கியில ஒரே ஒரு குண்டு மட்டும் இருக்கு. உயிர் பிழைக்க 5க்கு 6 வாய்ப்பு இருக்கு. புள்ளி விவரப்படி இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஆனா தோத்துட்டா ஆட்டத்திலே இருக்க மாட்டீங்க. சில ரிஸ்க்குகள் அப்படிதான். அதுல ஜெயிக்க எவ்வளவுதான் வாய்ப்பு இருந்தாலும் தோத்துட்டா நீங்க மொத்தமா அழிஞ்சு போயிடுவீங்கன்னா அந்த ரிஸ்கை எடுக்கவே கூடாது. முதலீட்ல அந்நிய செலாவணி, அதாவது லெவரேஜ் வாங்குறது, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? சரியான உதாரணம். ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்தை கூட ஒரு பெரிய பேரழிவா மாத்திடும். அடிப்படை கொள்கை இதுதான். வாழ்க்கையில முன்னேற நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ஆனா உங்களை முழுசா அழிக்கக்கூடிய எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தகுதியானதே இல்ல. இதுக்கு அந்த ஜெர்மன் டேங்கிகளோட கதை ஒரு ஆச்சரியமான உதாரணமா இருந்துச்சு. ஸ்டாலின்கிராட் போர்ல ஜெர்மனியோட டேங்கிகள் தான் உலகத்திலே சிறந்த தொழில்நுட்பம். ஆனா அது எலிகள் கிட்ட தோத்து போச்சு. என்னால நம்பவே முடியல. எலிகளா? அது எப்படி சாத்தியம்? ஆமா, வயல் எலிகள். அந்த டேங்கிகளோட மின்சார வயர்களோட இன்சுலேஷனை அந்த எலிகள் கடிச்சு தின்னுடுச்சு. அப்படியா? அவ்வளோதான், மொத்த சிஸ்டமும் கோளாறு. ஒரு டேங்கி டிசைனர் எதிரி நாட்டு பீரங்கிய பத்தி யோசிப்பாரு, குண்டுகளை பத்தி யோசிப்பாரு. ஆனா எலிகளை பத்தி யோசிப்பாரா? நிச்சயமா மாட்டாரு. இதுதான் நம்மால கணிக்க முடியாத ஆபத்து. வாவ், இது நம்ம நிதி வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துது. எப்படி? நம்மளோட மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நம்ம சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது தான். அதுதான் நம்மளோட ஒரே தோல்வி புள்ளி. திடீர்னு வேலை போனா, ஒரு மருத்துவ அவசரம் வந்தா, ஆமா, இந்த மாதிரி கணிக்க முடியாத நிதி வயல் எலிகளுக்காக தான் நாம சேமிக்கணும். இது ஒரு மழை நாள்ல கொடை எடுத்துட்டு போற மாதிரி தான். அன்னைக்கு மழை பெய்யாம கூட போகலாம், ஆனா பேஞ்சா நனையாம தப்பிச்சிடுவீங்க. அருமையான ஓமை. சேமிப்பும் அப்படித்தான். என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமலேயே வர்ற பிரச்சனைக்கு ஒரு கொடை தான் இந்த சேமிப்பு. அதனால தான் ஒவ்வொரு திட்டத்தோட மிக முக்கியமான பகுதியே அந்த திட்டம் நாம போட்டபடி நடக்காதுன்னு திட்டமிடுறது தான். சரி, அப்போ வெளி உலகத்துல இருந்து வர்ற புயலுக்கு ஒரு கொடை பிடிச்சிட்டோம். ஆனா புயலே நமக்குள்ள இருந்து ஆரம்பிச்சா
என்ன பண்றது? அதுதான் நம்மளோட அடுத்த பெரிய சவால். நாமளையே நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய அன்பிரெடிக்டபிள் வேரியபிள். ஆமா. நீண்ட கால திட்டமிடல ஏன் இவ்ளோ கஷ்டம்னா, நம்ம இலக்குகளும் ஆசைகளும் காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம மாறவே மாட்டோம்னு ஒரு தப்பு கணக்கு போடுறோம். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட கதை ஞாபகம் வருது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், டாக்டர் ஆகணும்னு பகலா படிச்சு போராடி கடைசில டாக்டரும் ஆயிட்டாரு. ம் நாங்க எல்லாரும் அவரை பார்த்து அவ்வளவு பெருமைப்பட்டோம். ஆனா கொஞ்ச வருஷம் கழிச்சு அவர்கிட்ட பேசும்போது இது ஒரு பயங்கரமான தொழில்னு சொன்னாரு. அப்படியா? எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. 15 வருஷம் முன்னாடி இருந்த அந்த வெறி, அந்த ஆர்வம் இப்போ சுத்தமா இல்லாம போயிடுச்சு. இது ஒரு சுவாரஸ்யமான மனப்பிரமை. உளவியல்ல இத வரலாற்றின் முடிவு மாயை, அதாவது எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி இல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஹார்வர்ட் உளவியலாளர் டேனியல் கில்பர்ட் இது பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்லுது? நாம கடந்த காலத்துல எவ்வளோ மாறிட்டோம்னு நமக்கு தெரியும். ஆனா எதிர்காலத்துல நாம மாறவே மாட்டோம்னு ஒரு தப்பு கணக்கு போடுவோம். இப்ப இருக்கிற நாம தான் நம்மளோட ஃபைனல் வெர்ஷன் நினைச்சுப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இது உண்மைதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம விரும்பின இசை, சினிமா, ஏன் நம்ம நண்பர்கள் கூட இப்ப மாறி இருக்கலாம். ஆமா, ஆனா இப்ப நாம நினைக்கிறோம், அடுத்த 10 வருஷத்துல நான் மாறவே மாட்டேன். இது எவ்ளோ பெரிய முரண்பாடு இல்லையா? ஆமா. இந்த மாயை நம்ம நிதி திட்டங்களை நேரடியா தாக்குது. 18 வயசுல ஒரு கனவு கோட்டை கட்டுவோம். ஆனா 35 வயசுல அந்த கோட்டையே நமக்கு அந்நியமா தெரியும். அப்போ இந்த தொடர்ச்சியான மாற்றம் கூட்டு வட்டியோட சக்தியை உடைக்குது. சரியா சொன்னீங்க. ஒரு நீண்ட ஓடுதளம் இருந்தாதான் விமான வேகம் எடுத்து பறக்க முடியும். ஆனா நாம நம்ம பாதையை மாத்திக்கிட்டே இருக்கிறதால பல குட்டி குட்டி ஓடுதளங்களை உருவாக்குறோம். விமானம் பறக்கவே முடியறதில்ல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கணுமா? நல்ல கேள்வி. அதுக்கு 2 அருமையான தீர்வுகள் இருக்கு. 1, வாழ்க்கையில தீவிரமான முடிவுகளை தவிருங்கள். தீவிரமான முடிவுகள்னா? அதாவது, நான் சம்பளமே இல்லாம அந்த வேலையை செய்வேன், அல்லது நான் 24 மணி நேரமும் உழைச்சு பெரிய ஆளா வருவேன் மாதிரியான பாதைகளை தேர்ந்தெடுக்காதீங்க. இந்த மாதிரி திட்டங்களோட பலன் காலப்போக்குல மங்கிடும். ஆனா அதனால வர வருத்தங்கள் வாழ்க்கை முழுக்க நிழலாடும். அதாவது ஒரு சமநிலையான அணுகுமுறை வேணும்னு சொல்றீங்க. மிதமான சேமிப்பு, மிதமான ஓய்வு நேரம், மிதமான வேலை நேரம். ஆமா, அதுதான் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். 2வது தீர்வு மாற்றத்தை ஏத்துக்கிறது. அதுவும் மூழ்கிய செலவுகளை, அதாவது சங்க் காஸ்ட்ஸை மனசுலேருந்து தூக்கி எறியறது. ஓ, அந்த சங்க் காஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது ஏற்கனவே இதுக்காக நிறைய நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணிட்டோம்னு நினைச்சு ஒரு தப்பான பாதையிலே தொடர்ந்து போறது. கரெக்ட். இதுல நோபல் பரிசு வாங்கின டேனியல் கானேமன் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சொல்லுங்க. அவர் ஒரு புத்தக அத்தியாயத்துக்காக பல வாரங்கள் உழைப்பாராம். ஆனா கடைசியில அது சரியா வரலன்னு தோணுச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதை தூக்கி போட்டுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்பாராம். அப்படியா? ஏன் இப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், எனக்கு மூழ்கிய செலவுகள் கிடையாது. வாவ்! நம்மளோட பழைய நான் எடுத்த ஒரு முடிவு நம்மளோட எதிர்கால நானா ஒரு பணைய கைதியா வைத்திருக்க கூடாது. அதுதான் 18 வயசுல எடுத்த ஒரு காலேஜ் டிகிரி முடிவுக்காக 40 வயசுல பிடிக்காத ஒரு வேலையில மாட்டிட்டு முழிக்க கூடாது. எவ்வளோ சீக்கிரம் ஒரு தப்பான பாதையிலேருந்து வெளியே வர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் சரியான பாதையில கூட்டு வட்டியோட பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். இது தொழில், முதலீடு, உறவுகள்னு எல்லாத்துக்குமே பொருந்தும். சரி, நாம இப்போ வெளியிருந்து வர்ற ஆபத்துகளுக்கு எப்படி தயாராகிறதுன்னு பார்த்தோம். நமக்குள்ளேயே நடக்கிற மாற்றங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 3வது முக்கியமான கேள்விக்கு வரோம். ஜெயிக்கிறதுக்கு ஒரு விலை இருக்கு, ஆனா அந்த விலை என்ன? குறிப்பா முதலீட்டுல. அது ஒரு விலைப்பட்டியல் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி தொங்கறது இல்ல. ஆமா. ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியோட முன்னாள் சிஇஓ ஜெஃப் இமில்ட் சொன்ன ஒரு விஷயம் இங்க ஞாபகத்துக்கு வருது. நீங்க செய்யாத வரைக்கும் எல்லா வேலையும் சுலபமா தான் தெரியும். உண்மைதான். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு முதலீடு பண்றது ரொம்ப ஈஸியா தெரியலாம். ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதோட உண்மையான விலை தெரியும். இது முதலீட்டுக்கு 100% பொருந்துது. S&500 குறியீடு, அதாவது அமெரிக்காவோட 500 பெரிய நிறுவனங்களோட பங்குகள் கடந்த 50 வருஷத்துல 119 மடங்கு வளர்ந்திருக்கு. இத கேட்டா சும்மா பணத்தை போட்டுட்டு உட்கார்ந்திருந்தாலே கோடீஸ்வரன் ஆயிடலான்னு தோணும். ஆனா அந்த வருமானம் இலவசமா கிடைக்கல. நிச்சயமா இல்ல. அந்த வருமானத்தோட விலைதான் நிலையற்ற தன்மை, பயம், சந்தேகம், நிச்சயமற்ற தன்மை. தினமும் நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறி இறங்குறத பார்த்துட்டு நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கிறது தான் அதோட விலை. கரெக்ட். நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தை எடுத்துக்குவோம். ஆரம்பத்துல இருந்து அது 30,000% வருமானம் கொடுத்திருக்கு. ஆனா அதோட விலை என்ன தெரியுமா? என்ன? அதோட பங்கு விலை 94% நாட்கள் அதோட எல்லா கால உச்சத்தை விட கம்மியா தான் இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? 94% நாட்கள் அது உச்சத்தை விட கம்மியா இருந்ததா? அப்போ பெரும்பாலான நாட்கள்ல உங்க முதலீடு நஷ்டத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்கும். ஆமா, அது ஒரு பயங்கரமான கட்டணம் தான். இதுல மக்கள் செய்யற பொதுவான தப்பு என்னன்னா, இந்த விலைய கொடுக்காம பலனை மட்டும் அனுபவிக்க நினைக்கிறது. அது ஒரு காரை திருடுற மாதிரி. உங்களுக்கு கார் வேணும், ஆனா அதுக்கு பணம் கொடுக்க மனசு வராது. முதலீட்டுல இது சந்தை நேர கணிப்புக்கு, அதாவது மார்க்கெட் டைமிங்க்கு வழிவகுக்குது.
ஆமா, சந்தை விழும் முன் வித்துடணும், ஏறும் முன் வாங்கிடணும்னு முயற்சி பண்றது. மார்னிங் ஸ்டார் ஆய்வு 1ல இந்த மாதிரி தந்திரபாய நிதிகள் பெரும்பாலும் தோல்வி அடைஞ்சதா சொல்றாங்க. விலைய தவிர்க்க முயற்சி பண்ணி கடைசியில 2 மடங்கு விலை கொடுத்துடுறாங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான மனநிலை மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க அனுப்புன ஒரு ஆர்டிக்கல்ல இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருந்தது. சந்தை ஏற்ற இறக்கத்தை ஒரு அபராதமா பார்க்காம ஒரு கட்டடமா பாருங்க. அபராதம், கட்டணம் ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. அபராதம்னா என்ன? நீங்க ஏதோ தப்பு செஞ்சதுக்கான தண்டனை. ஆமா, டிராஃபிக் ரூல்ஸ மீறினா ஃபைன் போடுறாங்க. அது நாம தவிர்க்கத்தான் முயற்சி பண்ணுவோம். ஆனா கட்டணம் அப்படி இல்ல. அது மதிப்புமிக்க ஒண்ண அடையறதுக்கான நுழைவு கட்டணம். அதை நம்ம மனப்பூர்வமா கொடுப்போம். ஓகே, இப்ப புரியுது. டிஸ்னிலேண்ட் போறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறோம். அது அந்த அனுபவத்துக்கான கட்டணம். அத நாம தண்டனையா பாக்குறதில்ல. அதேதான், சந்தை ஏற்ற இறக்கம்ங்கிறது நீண்ட காலத்துல அதிக வருமானம் பெறுவதற்கான நுழைவு கட்டணம். நீங்க அதை அபராதமா பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ 20% குறையும் போது, ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு பயத்துல எல்லாத்தையும் வித்துடுவோம். அதுவும் மிக மோசமான நேரத்துல. ஆனா அதை ஒரு கட்டணமா பார்த்தா, சரி இதுதான் பெரிய லாபம் பார்க்கறதுக்கான விலை, இந்த டிக்கெட்டை வாங்க நான் தயார்னு நினைச்சு அமைதியா இருப்போம். இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் நம்ம முதலீட்டு முடிவுகளை எவ்ளோ மாத்தும். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிஇயோட இன்னொரு சிஇஓ ஜாக் வெல்ச் கதையில சொல்லணும். அவர் முதலீட்டுல விலையே இல்லைங்கிற ஒரு மாயையை உருவாக்க முயற்சி பண்ணாரு. எப்படின்னா, ஒவ்வொரு காலாண்டும் வருமானம் சீரா வளர்ற மாதிரி கணக்கு காட்டி முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தினாரு. ஆனா அந்த பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தப்போ நிறுவனம் 10 வருஷம் நஷ்டத்தை சந்திச்சது. அப்போ விலைய தள்ளி போடலாமே தவிர தவிர்க்கவே முடியாது. சந்தை வருமானம் ஒருபோதும் இலவசம் இல்லை, இருக்கவும் போவதில்லை. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து சொல்றேன். உங்களுக்காக நாங்க ஆராய்ஞ்ச 3 பெரிய யோசனைகள் இதுதான். 1, தற்காப்புக்காக இல்ல, ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டத்துல நீடிச்சிருக்கிறதுக்காக தவறுக்கான இடத்தை உருவாக்குங்க. உங்களால கற்பனை கூட பண்ண முடியாத பிரச்சனைகளுக்காக சேமிங்க. ஆமா. 2வதா, நீங்க காலப்போக்குல மாறுவீங்கிறத ஏத்துக்கோங்க. வாழ்க்கையில தீவிரமான முடிவுகளை தவிர்த்து உங்க பழைய நான் போட்ட ஒரு திட்டத்துக்காக உங்க எதிர்காலத்தை பணயம் வைக்காதீங்க. மூழ்கிய செலவுகளை தூக்கி எறியுங்க. கரெக்ட். கடைசியா, மதிப்புள்ள எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு. முதலீட்ல அந்த விலைதான் நிலையற்ற தன்மை. அத ஒரு தப்புக்கான அபராதமா பார்க்காம அதிக வருமானத்துக்கான நுழைவு கட்டணமா பாருங்க. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பேசுனதெல்லாம் கணிக்க முடியாத எதிர்காலத்துக்கு தயாராகிறத பத்தியும், நீங்களே ஒரு கணிக்க முடியாத நபர்தாங்கிறத ஏத்துக்கிறத பத்தியும் தான். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது. உங்க எதிர்கால யான் நடைமுறையில உங்களுக்கு ஒரு அந்நியர் மாதிரி தான். அப்போ அந்த அந்நியருக்காக நீங்க எப்படி சேமிப்பீங்க? நல்ல கேள்வி. அவரோட இலக்குகள் என்னன்னு கூட உங்களுக்கு இப்போ தெரியாது. அப்போ அவரோட தெரியாத இலக்குகளுக்காக சேமிப்பீங்களா, இல்ல அவருக்கு நிச்சயமாக மதிப்புமிக்கதா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்துக்காக சேமிப்பீங்களா? அதுதான் விருப்பங்களும் சுதந்திரமும். யோசிச்சு பாருங்க.